நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். இந்த வேளையிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், அவர்களுக்கு அவர் பிரயுத்தரமாக பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. தேவன் அந்த இடத்தில் கடல் ஓரமாக அவர் படகிலே அமர்ந்து கொண்டு திரளான ஜனங்களுக்கு வார்த்தையை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். இந்த காரியத்தை அநேக ஜனங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் உணர்வில்லாதபடியாக அவர்கள் இருந்தபடினால்தான் அந்த அதிகாரத்திலே பார்க்கின்ற போது 9ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். யாவரும் கேட்கிறார்கள், ஆனால் மனதிலே பலவிதமான பாரங்களையும் வேதனைகளையும் பலவிதமான பிரச்சனைகளையும் அவர்கள் சுமந்து கொண்டே நினைத்து கொண்டே அந்த வார்த்தைகளை கேட்கிறார்கள். உள்ளத்தில் இந்த வார்த்தை கடந்து போகாதபடிக்கு அவர்கள் உணர்வில்லாதவர்களாக இருந்தபடினால்தான் அங்கே தேவன் தன் சீசர்களுக்கு சொல்லுகிறார், அவர்களுடைய வாழ்விலே அவர்களுக்கு அருளப்படவில்லை, உங்களுக்கோ அந்த ரகசியம் அருளப்பட்டது என்று சொல்லி. இதை சற்று விலகிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் நீங்கள் மட்டுமே அறிய முடியும், அவர்கள் அதை அறிந்து கொள்ள முடியாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியானால் தேவனுடைய சமூகத்தில் பாரபட்சமான ஒரு தேவனா அல்ல. அவர் சொல்கிற வார்த்தைகளை கேட்கிறவர்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக கேட்க வேண்டும், சொல்கிற வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளும்படியாக கேட்க வேண்டும், சொல்கிற வார்த்தைகளை ஜீவனுள்ளதாக நம்பிக்கையோடு கூட அதை ஏற்றுக்கொள்ளும்படியாக அதை கேட்கின்ற போது அந்த கேட்கிற வார்த்தை கேட்கிற மனுஷனுக்கு பயனுள்ளதாக, மாற்றமுள்ளதாக, அதிசயம் உள்ளதாக மாறும். ஆனால் அந்த ஜனங்கள் வாழ்க்கையிலே அவர்கள் அப்படி இல்லாதபடி இருக்கிறார்கள். அதிலே 13ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, அவர்கள் கண்டும் காணாதவளாயும் கேட்டும் கேளாதவளாயும் உணர்ந்து கொள்ளாதவளாயும் இருக்கிறபடியினால் நான் உண்மையாக அவர்களோடு பேசினேன் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் தேவனை காண்கிறார்கள் மாம்சமாய் இருந்தபடியினாலே, கண்டும் காணாதவர்கள் போல அவருடைய பார்வையெல்லாம் தேவன் பக்கமாக இருந்தாலும் மன பார்வையிலே பாரங்கள், வேதனைகள், சுமைகள் இவைகளே செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் இங்க சொல்லுகிறார், உங்களுக்கு அந்த ரகசியம் அருளப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. காரணம், நம் வாழ்க்கையில் கூட நாம் தேவ சமூகத்துக்கு போகிறோம், எவ்வளவு சத்தியங்களை கேட்டிருக்கிறோம், ஆனால் நம் வாழ்க்கையிலே அதை கேட்டும் கேளாதவர்கள் போல உணராதபடி இருக்கிறபடினாலே இந்த வேத புத்தகத்துடைய காரியம் ஒரு மத ரீதியான புத்தகமாக, ஒரு கிறிஸ்துவ மதத்துக்கென்று கொடுக்கப்பட்ட ஒரு புத்தகமாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அல்ல, இந்த வேத புத்தகத்துக்குள்ளாக தேவன் இருப்பதை நாம் பார்க்க முடியும். இந்த வேத புத்தகத்துக்குள்ளாக தேவன் நம்மை தொடுவதை நம்மால் உணர முடியும். காரணம், இது ஒரு ரகசியம். உண்மையாகவே இதை உணர்ந்து புரிந்து நம்மை தாழ்த்தி நாம் தேவ சமூகத்தில் ஜெபித்து இந்த வசனங்களை நம் வாழ்க்கையிலே தியானிக்கின்ற போது இது நமக்கு மிகுந்த பயனுள்ளதாக, நிலத்திலே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை போல பயனுள்ளதாக இருக்கும். அதனால் நாம் அந்த அனுபவத்தில் போக ஒப்புக் கொடுக்க வேண்டும். நமக்கு இந்த கிருபையை தேவன் அருளப்பட்டிருக்கிறார், நமக்கு இந்த பாக்கியத்தை தேவன் கொடுத்திருக்கிறபடினாலே நம் வாழ்க்கையிலே உணர்வோம். உணர்ந்து நம் வாழ்க்கையிலே தேவனுடைய வசனங்களை சுவைத்து அதை நம் வாழ்க்கை மூலமாக மற்றவர்களுக்கு பிரதிபலிக்க தேவன் எதிர்பார்க்கிறார். அந்த அனுபவத்தில் போக நம்மை ஒப்புக் கொடுப்போம். மனிதர் தூற்றும் போது உம்மில் மகிழ செய்பவரே, மனிதர் தூற்றும் போது உம்மில் மகிழ செய்பவரே, உம்மாவினால் தேற்றி அபிஷேகம் செய்பவரே, உம்மாவினால் தேற்றி அபிஷேகம் செய்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். ஆம், அவரே தேவன் என்று சீஷர்கள் அறிந்தார்கள். மற்றவர்களோ அவர் மரியாவின் மகள் என்றும் மற்றவர்கள் அவர் ஒரு தச்சனுடைய மகன் என்றும் அறிந்தார்கள். ஆனால் சீஷர்களோ அவர்தான் வழியும் சத்தியமும் ஜீவன் என்று அறிந்தார்கள்.
அந்த அருளை பெற்றார்கள். அதுபோல இன்றைக்கு வாழ்கிற நாம் கூட அந்த பரலோகத்தின் ரகசியத்தின் அருளை பெற்றுக்கொள்ள வேதம் முழுமையாக தேவனுடைய அந்த பிரசனத்தை நம் வாழ்க்கையில் அனுபவிக்கும்படியாக நம்ம ஒப்புக் கொடுப்போம். அன்பின் ஆண்டவரே, எங்களுக்கு இந்த அருளை கொடுத்திருப்பதற்காக நன்றி. எவ்வளவோ ஜனங்களுக்கு இந்த ரகசியம் தெரியாதபடிக்கு மதமாக யோசிக்கிறார்கள். தேவனை குறித்துதான் ஒரு வெளிப்பாடு இல்லாதபடி இருக்கின்ற போது எங்களுக்கு ஆண்டவரே அருளினபடினால் நாங்கள் நாளுக்கு நாள் ஆண்டவரே உமக்குள்ளாக ஆண்டவரே ஆவியில் வளரும்படியாய் தேவன் உதவி செய்கிறார்கள். ஆசீர்வதிங்க ராஜா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.